வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் ஆரஞ்சு பிளஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. இந்த வீடியோல நம்ம சோஷியல் மீடியால பிறகு தான் பார்க்க போறோம். அண்ணா நீ எங்கடா இங்க? இது யூசுவலா அந்த ராகேஷ் ப்ரோதான் பண்ணுவாரு. நீ என்ன ஜெனி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமா. சிலர் வந்து என்னோட ஃபேன்ஸா இருப்பீங்க அண்ட் ஜெனி அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க. ஏப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்க எல்லாரையுமே 2.0ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த கொஞ்ச அந்த நாளைக்கு இந்த channel. ராகேஷ் ப்ரோ வந்து ஊர் சுத்துறதுக்காக ஓ, போயிருக்காரு. ஏதோ vlogன்னு சொன்னாரு, அதனால போயிருப்பாரு. மே 1 தான் ரிட்டர்ன் வருவாரு. சோ அது வரைக்கும் நம்ம சேனல் நமக்கு தான். அது வரைக்கும் என்ன வீடியோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் ரத்ன படத்தோட ரிவ்யூ ஒன்னு போட்டிருக்கோம். அது ரிவ்யூன்னு சொல்றதா vlogன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா நான் அப்பவே சொன்னேன், டைரக்டர் ஹரியோட இன்டர்வியூ ஒன்னு பார்த்தேன். அதுல அவர் பாதி கிரியேஷன் மீதி சமாளிபிகேஷன், அதாவது 100க்கு 60 மார்க் எடுத்தாலே நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகுறாளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ கால்வாசி மூல இருந்தாலும் இந்த விஷயத்த ஒரு ஹிண்டா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணமோ பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம பயபிள்ளைங்க என்ன பண்ணாங்க, பார்த்திருக்காங்க. உட்கார்ந்துருந்தாங்க. சோ இந்த கும்பல் போய் என்ன காமெடி பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் vlogல நான் எங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா இன்ட்ரோவே பயங்கர லென்த் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. இசைஞானி இளையராஜா இருக்காரு இல்லையா, அவர் சில சாங்க்கு எனக்கு காப்பி ரைட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சில இஷ்யூ எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அதுக்கு எதிரா ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. சோ ஹைகோர்ட் இதுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, பாட்டு உருவாக்கணும்னா லிரிசிஸ்ட், சிங்கர் இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. சோ அதனால எல்லாருமே தனித்தனியா காப்பி ரைட்ஸ் கேட்டா அப்புறம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே. இதுக்கு நம்ம தலைவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது தெரியல. பாப்போம், இன்னும் எத்தனை நாள் தான் இந்த காப்பி ரைட்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கும்னு தெரியல. GQ Young Influencer Award 2014 நடந்துச்சு. இதுல நம்ம நயனு சாமு பயங்கரமான ஒரு காஸ்டியூம்ல வந்தாங்க. அங்க ஹிந்திலயா? அது ஏன் நான் இந்த அளவுக்கு பயங்கரத்தை இழுக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நயன்தாராவை இந்த மாதிரி காஸ்டியூம்ல எல்லாம் பார்த்து. பிகாஸ் இப்ப ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு காட்டன் சாரியை கட்டிட்டு வந்து நின்னுவாங்க. நம்ம சாமும் சொல்ல வேணாம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பிளாக் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. அதுல நயனை பார்க்க அடடா பில்லா நயன்தாரா திரும்ப வந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஆமா, கிட்டத்தட்ட. வெரி நைஸ்ங்க, வெரி கியூட்ங்க, வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. நம்ம சாமு வழக்கம் போல கியூட் தான். இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம், நம்ம கீர்த்தியும் ஹிந்திக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் நம்ம நயனும் இப்பதான் ஜவான் படம் மூலியமா டெபியூ ஆயிருக்காங்க. அப்புறம் சொல்லவா வேணும். பட் என்னோட டவுட் என்னன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் சொல்லி வச்சுட்டு தான் பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ, ஏது எப்படியோப்பா நீங்க சொல்லுங்க. கத்திஜாவா கண்மணியா? கொஞ்சம் கஷ்டம். முடிவு பண்ண முடியலண்ணே. The Rule டீசருக்கு அப்புறம் புஷ்பா 2ல இருந்து ஒரு சாங் ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த சாங் வந்து சிங்கிள் ட்ராக்கா மே 1 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். புஷ்பா 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 புஷ்பா. காளியாத்தா கெட்டப்ல அல்லு அர்ஜுன் இருப்பாரு. சாங் கம்ப்ளீட்டாவே மாசா இருக்கும் அப்படின்றதுலாம் டவுட்டே இல்ல. ஆனா இந்த சாங் ப்ரோமோ கேட்கும்போது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம நெட்டிசன்ஸ்லாம் அதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. புஷ்பா 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 புஷ்பா. நம்ம சின்ன கலைவாணன் விவேக் அவர்கள் பல்பானந்தா பல்பானந்தா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாருல்ல, அதே மாதிரி இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொல்லப்பா, புஷ்பா 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 சொன்னாங்க. நானும் கேட்டு பார்த்தனா மேட்ச் ஆன மாதிரிதான் இருந்துச்சு. அட பாருங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படிதான். நானே செல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரெடி 1 நெக்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டியோட வெட்டிங் பிக்சர்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அபர்ணா தாஸோட வெட்டிங் பிக்சர்ஸ் தான். அதாங்க டாடா படத்துல நடிச்சாங்களே அந்த ஹீரோயின் தான். பரவாயில்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ரிசப்ஷன் பிக்சர்ஸ், வெட்டிங் பிக்சர்ஸ்னு வரிசையா நிறைய பிக்சர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் பிக்சரை தவிர அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா தீபக் ரொம்ப உசாரான அலுப்பா. பேருக்கு ஹீரோயினா ஒரு படம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். கட்டாத்தாலியும் கட்டிட்டாரு. லவ் மேரேஜ் எல்லாம் எனக்கு பொறாமலாம் இல்ல.
லைட்டா பொறாம தான். ஏன்னா ஒரு 2-3 படம் மேல நடிச்சா டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அப்ப லேக்கா தட்டி தூக்கிட்டாரு. அப்பேற்பட்ட உஷாரான ஆள் தீபக் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? உத்து பாருங்க. அதாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல சைலண்ட் கேரக்டர்ல அப்பாவியா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வருவாரே, அவருதான் இவரு. இப்ப கூட ரீசெண்டா ட்விட்டர்ல 2 பேருமே ஜோடியா தான் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. ஒரு பக்கம் #அபர்ணா தாஸ், இன்னொரு பக்கம் #மஞ்சுமல் பாய்ஸ். தீபக் படத்துல தான் சாஃப்ட் கேரக்டர், ஆனா ஒரிஜினல்ல உஷார் பத்ரி ரைடு மானி. எது எப்படிப்பா? இந்த பியூட்டிஃபுல் கப்பல்ஸ்க்கு ராகேஷ் அண்ட் ஜெனி சார்பா வாழ்த்துக்கள். ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஃபயர் அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பிக் பாஸ் பாலா இருக்கார் இல்லையா, அதுல அவரு பிளே பாயா நடிச்சிருக்காரு போல. அடிக்கடி புகை விட்டுட்டு படத்தை மேல படுத்துக்கிட்டு பாஷான ரிச் கேயா நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டீசர் பார்க்கும் போதே தெரியுது ஏதோ பொண்ணுங்க எல்லாம் கடத்தி கொலை பண்ணுவாங்க போல. சரி, அதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா எத்தனையோ படம் இருக்கும் போது ஏன் இந்த படத்தை மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்து பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது என்னன்னா அந்த படத்தோட தம்ப்நெயில் பாக்கும்போது அதுல வந்து சாக்ஷி அகர்வால் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே ஓரமா பார்த்தா நம்ம ரக்ஷிதா மாறிட்டா இருக்கு. தம்பி சின்ன பையன், அக்காக்கு எப்படி 35-34 கிட்ட இருக்கும். அப்புறம் எப்படி சரி ஏதோ அந்த மன்மதன் படத்துல ஜோதிகா சம்பவம் நடிக்கலையா, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சா ரச்சிதாவா அது இல்லையா வேற யாரையா? ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல ஏதோ தம்ப்நெயில்ல இருந்த கேரக்டர்ஸ் யாருமே இல்ல. பட் நம்ம தமிழ் மட்டும் தான் அங்கங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் சிகரெட் ஆஷஸ் எல்லாம் எங்கேயோ தட்டிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கே வாய் கூசுது. ஆனா இந்த ராகேஷ் பேப்பர்ல இல்லன்றதுனால எல்லாத்தையும் நான் பேச வேண்டியதா போச்சு. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லயும் இந்த நேரம் பார்த்து எனக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்காம என்னன்னோ கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். ஆனா ரச்சிதாக்காவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வீடியோ ஒண்ணு. ஓஹோ, ஓவர் கிளாமரா இருக்கு. ஐயோ ரச்சிதாவா இது? நான் கூட ஏதோ பிளர்ல பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். படத்துக்கு போறதுக்காக ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க போலன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா ஒண்ணு கழட்டி போடுறாங்க. ஃபைனலா ஆரம்பம் படத்துல வந்த நயன்தாரா மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஓஹோ, இந்த படத்துல தானா? இந்த வீடியோ ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா அது ரக்ஷிதாவா இருக்க கூடாதுன்னு வேண்டிட்டு தான் ஓபன் பண்ணேன். கடைசியில வெள்ள சொக்கா போட்டு வந்து நிக்கிறாங்க. மேடம், இது வரைக்கும் நீங்க ஹோம்லி லுக்ல தான் இருந்தீங்க, எதுக்கு இப்ப சிவானி மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படத்துல பாலாவை பார்த்தா எப்ப பாரு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கும் பாலாக்கும் எந்த ஒரு சீனுமே வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படமே பண்ணிருக்க கூடாது. சரி, ஏதோ சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்றதுனால ஒரு ஆர்வக்கொள்ளாரிலே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த படம் ரிலீஸே ஆகாம எப்படியாவது பாத்துக்கோங்க. தினேஷ் மேல இருக்க கோவத்துல ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணி வச்சிடாதீங்கக்கா. இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ராகேஷ் ப்ரோ 2 நாளா சாப்பிடல. பதட்டமா இருக்கு, மனசே சரியில்லை. ஏன்னா தங்க மீனாட்சி அவருக்கு அம்புட்டு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க. ஓகே, அரேஞ்ச் பிளட்ஸ் அலப்பறைகள்லாம் பிடிச்சிருந்ததா இந்த மாதிரி ஜாலியா ஃபன்னான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Until then, tata, bye from Rakesh and Jenny. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது அந்த நயன்தாரா போட்டோ, சமந்தா போட்டோலாம் நானும் பார்த்தேன். பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது சமந்தா வந்து அவங்க எப்பவுமே அப்படிதான். ஆனா நயன்தாரா வந்து கொஞ்சம் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படிதான் இந்த பக்கம் முன்னாடி அப்படி இருந்தாங்க. இப்போ அந்த கல்யாணம் எல்லாம் ஆகி சரி குழந்தைலாம் பிறந்தோடனே சரி கிளாமர் சைடே போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா பாலிவுட்னால கிளாமர் போறாங்க. அங்கெல்லாம் அப்படி இருந்தாலும் வேலைக்கு கீர்த்தி சுரேஷே மாறிட்டாங்க. அதனால ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. அப்புறம் இங்க ரச்சிதா இப்படி ஆவாங்கன்னு. ஆனா அது ஏதோ பயங்கரமான ஏதோ ஒரு படம் நடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த படத்துக்கு போய் இப்படி போய் அந்த பிக் பாஸ்ல நடிச்சது எல்லாம் இப்படிதான் இருக்குது. என்ன இல்ல, ஒரு பெரிய படம் ஏதாவது ஒரு ஸ்டார் படத்துல நடிச்சு இந்த மாதிரி ஒண்ணுன்னா ஓகே, கொஞ்சமாவது தெரிவாங்க. இது இந்த படத்துக்கு முதல்ல யாரு போவா?
அப்படி இருக்கும்போது இந்த படத்துல எதுக்கு இப்படி இத ஒரு போய் ரோல் யாருன்னா ஒரு ஃபேமிலி ஃபேமிலி பாப்பாங்க, அதாவது தெரியல. எப்படி ரீச் ஆவாங்க, என்னத்த நினைச்சுதான் சூஸ் பண்றாங்கன்னே மேபி தெரியல. வாய்ப்பு கிடைக்குது, இப்படி பண்ணாதான் ஏதாவது வாய்ப்பு சான்ஸ் நிறைய கிடைக்குமோ அது கூட சீரியல்ல இருந்திருக்கலாம் போல இருக்கு, நல்லாவது காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்